இன்றைய காலை நாளிலே சிறப்பாக உங்கள் மத்தியிலே நம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு அளித்த வாய்ப்புக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவதோடு இந்த வாய்ப்பாக மேலே அம்மாவுக்காக பணியாற்றிய பணியாளர்கள் படைத்தளத்திலே வழிபடுகின்ற அனைவருக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவிக்கிறேன். ஜெபம் செய்வோம். கடவுளே, உடைய வேதத்துள்ள அதிசயங்களை கண்டுகொள்ளும்படி எங்கள் கண்களை திறந்தருளும். இந்த வார்த்தை எங்களோடு பேசட்டும். இந்த வார்த்தையை கேட்பவர்களாக மாத்திரமன்றி அதன்படி நடக்கிறவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைய நாளிலே எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற கருப்பொருள் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான் குடும்ப ஞாயிறு. குடும்ப ஞாயிறு, குடும்ப ஞாயிறு. எனவே பொதுவாகவே இந்த குடும்பத்தை பற்றி சொல்லுகின்ற போது பார்க்கிறோம், குடும்பம் என்று சொல்லுகின்ற போது எங்கள் வீட்டில் இருக்கிற குடும்பத்தை நாங்கள் ஒரு குடும்பம் என்று சொல்லலாம். அதாவது திருச்சபையில் இருக்கிற எங்கள் எல்லாரையும் சேர்த்து நாங்கள் ஒரு குடும்பம் என்று சொல்லுவோம். நாட்டில் வாழ்ற எல்லாரையுமே சேர்த்து கூட ஒரு குடும்பம் என்று சொல்றோம். குடும்பம் என்றது கன நிலைகளில் பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற குடும்பம், சர்ச்சில் இருக்கிற குடும்பம், நாட்டில் இருக்கிற குடும்பம், எல்லாமே குடும்பம். ஆனால் இந்த நாளிலே நாங்கள் பார்க்க அழைக்கப்பட்டிருப்பது எங்களுடைய இல்லங்களில் இருக்கிற குடும்பம். இல்லங்களில் இருக்கிற குடும்பம். குடும்பம் என்கின்ற போது கணவன், மனைவி, பிள்ளைகள் ஆகியவர்களை உள்ளடக்கியதான் ஒரு குடும்பம். சில சந்தர்ப்பங்களிலே கணவன் மனைவிமாரை உள்ளடக்கி இருக்கலாம் குடும்பம். எனவே இப்படி இந்த குடும்பங்களை பற்றி, வீட்டில் இருக்கிற குடும்பங்களை பற்றி நாங்கள் சொல்லலாம். பொதுவாகவே இந்த குடும்பங்களை பற்றி சொல்லுகின்ற போது சொல்லுவார்கள், நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம், நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம். ஏன் அப்படி சொல்லுவார்கள்? ஏன் தனியாக நல்லதோர் குடும்பத்தை பல்கலைக்கழகத்துக்கு ஒப்பிடுவார்கள்? பல காரியங்கள் இருக்கு ஒப்பிட. நல்லதொரு குடும்பம் ஆலயம் என்று சொல்லலாம், நல்லதொரு குடும்பம் மார்க்கெட் என்று சொல்லலாம், நல்லதொரு குடும்பத்தை பேரதனியா பூங்காக கூடி ஒப்பிடலாம், நல்லா இருக்கும். ஏன் அப்படி இருக்கு? ஏன் சொல்லுறாங்க நல்லதொரு குடும்பத்தை பல்கலைக்கழகம் என்று? எல்லா கலைகளையும் படிக்கிற இடம் அந்த குடும்பத்துல தான். எல்லா கலைகளும், பல்கலைக்கழகம் என்பது பல கலைகள் உள்ளடங்கப்பட்டு இருக்கிற ஒரு இடம். எனவே இந்த குடும்பம் என்றதும் அப்படித்தான். எனவே சிறப்பாக எல்லா கலைகளும் அங்கு நாங்கள் ஒவ்வொரு நாளுமே கற்றுக்கொண்டு வருகிறோம். அதைத்தான் சொல்லுவார்கள் அனுபவம் என்று. குடும்ப வாழ்வு என்றது ஒவ்வொரு நாளுமே படிக்கிற காரியம். யாருமே குடும்ப வாழ்வில் நாங்கள் முழுமை அடைஞ்சிட்டோம் என்று சொல்லலாம். எல்லாருமே படித்து கொண்டுதான் இருக்கு. நானும் படிக்கிறேன், நீங்களும் படிக்கிறீர்கள். இந்த குடும்ப வாழ்வு என்பது ஒரு படிப்பு, படிக்கிற படிப்பு. எனவே இந்த ஒரு குடும்பம் நல்லதோர் குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து சிறப்பாக ஒரு சில குறிப்புகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது இந்த குடும்பங்கள் நல்ல வழியிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் சிறப்பாக இருக்க வேண்டிய ஒரு பண்பு, குடும்பத்தில் இருக்க வேண்டிய ஒரு பண்பு வேறு எதுவும் அல்ல, அன்பு. சொல்லுவதற்கு இலகுவானது, கடைபிடிப்பதற்கு கடினமானது. குடும்பத்திலே இந்த அன்பு என்கின்ற ஒரு காரியம் இருக்குமே என்றால் அது எல்லா நிலைகளிலுமே சிறந்த ஒரு குடும்பத்தை உருவாக்கும். நாங்கள் வாசியக்கிட்ட நற்செய்தி பகுதியை நாங்கள் படித்து பார்த்தால் அங்கே நாங்கள் பார்க்கிறோம், பெத்தானியா என்று சொல்லப்படுகிற ஒரு ஊரிலே சீமோன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பரிசேயருடைய இல்லத்திலே, ஒரு குஷ்டரோகியுடைய இல்லத்திலே அங்கே ஒரு பெண்மணி செல்கின்றார். இந்த பெண்மணி என்ன செய்கிறார்? சென்று இயேசுவினுடைய பாதத்திலே சென்று அங்கே பாதத்திலே கண்ணீரால் நனைத்து, கூந்தலினால் துடைத்து, தலையிலே பரிமள தைலத்தை ஊத்துகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். எனவே இந்த சம்பவம் எது எங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறது என்றால் ஆண்டவர் இயேசு மீது இந்த பெண்ணுக்கு இருந்த அன்பு. எனவே முதலாவது காரியம், ஒரு அன்பு என்று இருக்குமே என்றால் அந்த அன்பு எல்லா தடைகளையுமே தாண்டி செல்லும். அன்பு எல்லா தடைகளையுமே தாண்டி செல்லும். இந்த பொதுவாக நாங்கள் பார்க்கிற போது இந்த இயேசு வாழ்ந்த காலத்துல ஜூதர்கள், சிறப்பாக ஜூத பெண்மணிகள் ஆண்களோட பேச முடியாது, ஆண்களோட கதைக்க முடியாது. அதாவது ஒரு ஜூத போதகர் ஒவ்வொரு நாளும் காலையில இருந்து ஜெபிப்பார், ஆண்டவரே
என்னை பெண்ணாகவும் நாயாகவும் படைக்காதபடியால் உமக்கு நன்றி. பாருங்க பாப்போம், இவ்வளவு மோசமான ஜெபம். நாங்கள் ஒரு நாளுமே ஜெபிக்க மாட்டோம். சபிப்பமாக்கல, ஆனா இப்படி ஜெபிக்கிறேன் இல்லை. அது நாங்க ஜெபிப்போம். ஆண்டவர் அவன் யூத போது காலையில் எழும்பி ஜெபிப்பார், ஆண்டவரே நீர் என்னை பெண்ணாகவும் நாயாகவும் படைக்காதபடியா உமக்கு நன்றி. அந்த அளவுக்கு பெண்கள் அந்த நாட்களிலே மிக குறைந்தவர்களாக கருதப்பட்டார்கள். ஆண்களோட பேச முடியாது, ஆண்களோட கதைக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்தில்தான் இந்த பெண் என்ன செய்யற, இயேசு மீது கொண்ட அந்த அன்பின் நிமித்தமாக தனக்கு இருந்த எல்லா தடைகளையும், இது எந்த தடையாக இருக்கலாம், அதாவது அந்த இடத்துல இருந்தது மதத்தடை, மொழித்தடை, குலத்தடை, எல்லா தடைகளையும் அந்த பெண் தாண்டி போய் ஆண்டவர் இயேசுவில இருந்த அன்பை அவள் வெளிப்படுத்துகிறார். எனவே ஒரு குடும்பத்திலே இருக்க வேண்டிய இந்த அன்பு என்பது இருக்கும் போது அது எல்லா தடைகளையும் தாண்டி, எல்லா தடைகளையும் அது தாண்டி எங்களுக்கு செய்கின்றது. அதாவது ஒருவேளை பொருளாதார தடையா இருக்கலாம், ஒருவேளை சமய தடையா இருக்கலாம், ஒருவேளை சமூக தடையா இருக்கலாம், ஒருவேளை பணத்தடையா இருக்கலாம். கன தடைகள் இருக்கிறது, குடும்ப வாழ்ல கன தடைகள் இருக்கிறது. உண்மையான ஒரு அன்பு இருக்குமே என்றால் அது எல்லா தடைகளையுமே தாண்டி சென்று அது தடையை பற்றி யோசிக்காது. பொதுவாக சொல்லுவார்கள், என்ன காதலுக்கு கண் இருக்காது, மூக்கு இருக்காது, வாய் இருக்காது. ஏன்? அந்த அன்பென்று இருக்குமே என்றால் அது எதை குறித்துமே யோசிக்காது, அது யோசிக்காது. எனவே அந்த அன்பு மனித வாழ்விலே எல்லா தடைகளையுமே தாண்டி போகும், அது எதையுமே யோசிக்காது. அதாவது எந்த பிள்ளைகள் விட்டாலுமே அது பாதி அது அது அதை யோசிக்காது, அதெல்லாம் அது பெருசா யோசிக்காது. எங்கட குடும்பத்துல அன்பு இல்லாம போகுதோ அப்பதான் எங்களுக்கு தடைகள் எல்லாமே தெரியும். மனைவி செய்கிற பிள்ளைகள் தெரியும் தடைகளாக, கணவன் செய்கிற பிள்ளைகள் தெரியும் தடைகளாக. அன்பு இருக்கும் என்றால் இந்த பிள்ளையுமே நாங்கள் பார்க்க மாட்டோம். அன்பு இருக்கும் என்றால் எல்லாவற்றையுமே எல்லா தடைகளையுமே தாண்டி போவோம். எங்க அன்பு இல்லாம போகுதோ நானும் நீங்களும் அப்பதான் பார்ப்போம், என்ன பிள்ளை விடுறார்கள், மற்றவர் என்ன பிள்ளை விடுறார், குடும்பத்துல என்ன காரியம் நடக்குது, இதெல்லாம் அப்பொழுதுதான் பார்க்கப்படும். நிறைய கல்லூரியிலே பணி செய்கிற ஒரு இடத்திலே ஒரு குடும்பத்தை நான் சந்தித்தேன். 2 வருடங்களுக்கு முன்பதாக அந்த குடும்பத்தை சந்தித்தேன். நான் கல்லூரியிலே படிப்பவர்கள் அல்ல, அங்கு படிக்கிற ஒரு மாணவரிடத்திலே வந்திருந்தார்கள். எனவே அந்த மாணவன் என்னை அழைத்து தன்னுடைய உறவுகளை எனக்கு ஆயத்தப்படுத்த, அதாவது சொல்லி இருந்தார், வாருங்கள் பாருங்கள் இவர்கள்லாம் என்னுடைய உறவுகள் என்று. நேற்றைய நாளிலே ஒரு 4 மணி போல அந்த மாணவன் மறுபடியும் வந்து, ஃபாதர் தெரியுமா, அந்த குடும்பத்தில அந்த கணவனார் அந்த பூச்சாடியால் அடித்து மனைவியினுடைய தலையில பெரிய ஒரு கட்டி வந்திருக்கிறது. இப்பொழுது அந்த தாயின் தகப்பனும், அந்த பெண்ணினுடைய தாயின் தகப்பனும் சொல்றாங்க விவாகரத்துக்கு போக வேண்டும் என்று பெண்ணும் சொல்லுறாங்க, பெண்ணின் குடும்பம் சொல்லுறாங்க. ஆனா கணவனுடைய குடும்பம் அதைத்தான் சொல்லுறாங்க. அப்ப என்ன செய்வது, அங்க என்ன பிரச்சனைன்னு நான் அவங்களோட கதைத்து பார்த்த போது ஒரு பிரச்சனையுமே இல்லை. அங்கு பிரச்சனை என்று சொன்னா அங்க 2 பேருக்கும் இடையில அன்பு இல்லை, அவ்வளவு. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுகின்ற அந்த அன்பு நிலை இல்லாமல் போய் இந்த சம்பவம் மொரட்டுவையிலே நடைபெற்ற நிகழ்ச்சி நேற்றைய நாளில். எனவே இது மிக முக்கியமானது. எங்க கிறிஸ்தவ வாழ்விலே இந்த அன்பு என்றது எங்க குடும்பத்துல இல்லாம போச்சு என்றால் அங்க நாங்க யாரிடத்திலுமே குடும்ப வாழ ரொம்ப கஷ்டமா இருக்கு. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மீது அன்பு இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் மீது அன்பு இருக்க வேண்டும். இந்த அன்பு இல்லாத குடும்பங்கள் எப்பொழுதுமே பிரச்சனைக்குரிய காரியங்களாக இருந்திருக்கு. அதாவது உங்களுக்கு தெரிந்திருக்கிற சம்பவம் ஒன்று மறுபடியும் சொல்லுகிறேன். செங்கலடி பகுதியிலே நடைபெற்றது. நீங்க பத்திரிகையிலே படித்திருப்பீங்க. மட்டக்களப்பில் ஒரு பாடசாலையிலே கல்வி கற்கிற ஒரு மாணவி கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சையில ஓலெவல்ல படிச்ச பிள்ளை ஒருவரை விரும்புகிறார், தன்னுடைய வகுப்பை சேர்ந்த இன்னும் ஒருவரை விரும்புகிறார். அங்கு பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், இது உனக்கு பொருத்தமானவர் அல்ல, இது உனக்கு காதல் செய்கிற வயதும் இல்லை என்று பெற்றோர்கள் பிள்ளையை பார்த்து சொல்றாங்க. பெற்றோர்கள் ஆசிரியர்கள். ஆனால் இந்த பிள்ளையோ நாண்டு கொண்டு நிற்கிறது, ஓலெவல் படிக்கிற பிள்ளை. எனவே இந்த பிள்ளைக்கு வீட்டில எதிர்ப்புகளும் அடிகளும் வர பிள்ளை என்ன செய்து ஒரு பிரச்சனையை செய்வேன் என்று சொல்லி
பெற்றோர்கள் சமைத்து வைத்த சாப்பாட்டுக்குள்ள நஞ்சை போட்டு விட்டது. நஞ்சை எடுத்து போட்டா இந்த பெற்றோர்கள் செத்து போட்டும், இருந்தா பெரிய கேரக்டர் செத்து போட்டும். எனவே அவர்கள் என்ன செய்தார்கள், பெற்றோர்கள் அதை சாப்பிட கொண்ட போது அந்த ருசியில கொஞ்சம் வித்தியாசம் அவர்களுக்கு தெரிந்தது. அவர்கள் நினைத்தார்கள் இந்த கறி ஏதோ பழுதால் போய்விட்டது என்று சொல்லி அப்படியே அவர்கள் சாப்பாடை கொட்டி விட்டார்கள். அதனாலே அவர்கள் தப்பி விட்டார். எனவே இந்த பெண்ணுக்கு என்ன செய்வதென்று தெரியல. மறுபடியும் இந்த பெண் என்ன செய்தார், இதுதான் வழி என்று சொல்லி தனது தாயும் தந்தையும் நித்திரை கொண்டிருக்கிற போது தனது காதலனையும் அவருடைய நண்பர்களையும் அழைத்து கோடாரி கத்தியலோடு அவர்கள் வந்து பெற்றோர்கள் தூங்கி கொண்டிருக்கிற போது அந்த இடத்திலேயே வெட்டி கொலை செய்ய வைத்தார். பாருங்கள், நாங்கள் வாழுகிற உலகம் அன்பில்லாத உலகம். தாய் தந்தையிலே அன்பிருக்கும் பட்சத்திலே இவைகள் நடைபெறுமா எங்கள் தேசத்திலே? எண்ணி பாருங்க. அன்புக்கு பெரிய தாழ்ச்சி வந்து விட்டது. அன்பு தாழ்ச்சி, அன்பு குறைவடைந்து கொண்டே போகிறது. 1990ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு சம்பவம். அது என்னுடைய நண்பன் செய்த ஒரு காரியம். எனக்கு நன்றாகவே தெரியும். அவருடைய தந்தையார் பெரிய இராணுவ உயர் அதிகாரி, பிரிகேடியர். அவருடைய பெயர் சுரேஷ். எங்களுடைய கல்லூரியில் தான் கொஞ்ச நாள் படித்து விட்டு பின்னர் கொழும்புக்கு மாற்றலாக வந்து விட்டார். எனவே அவன் வருகின்ற போது அங்கே தந்தை தாயிடத்திலே கேட்டார், நான் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகணும். அவர்கள் மறுத்து விட்டார்கள். இல்லை, நீ போக முடியாது. என்னென்னா தந்தையினுடைய காரை கேட்டான், பர்த்டே பார்ட்டிக்கு போறது காரை தருமாறு. மறுத்து விட்டான். கார் கொடுக்க முடியாது, எனக்கு வேறு வேலை இருக்கிறது, நான் போக வேண்டும், எனவே கார் தர முடியாது என்று அவர் சொல்லிவிட்டார். அவன் இருந்து பார்த்தான், சரி வரவில்லை. இராணுவ அதிகாரிகளுடைய வீட்டிலே துப்பாக்கி இருந்தது. எடுத்தான் துப்பாக்கியை. தாயையும் தந்தையும் அந்த இடத்துல கொலை செய்தான். கொலை செய்து விட்டு காரையும் எடுத்துக்கொண்டு பர்த்டே பார்ட்டிக்கு போய் கலந்து கொண்டு விட்டு போலீசிலே போய் சாவடைந்தார். இவைகளெல்லாம் ஏன் நடைபெறுகிறது என்றால் எங்கள் குடும்பங்களிலே அன்பில்லாத நிலை. எனவே அன்பு இருக்குமே என்றால் அது எல்லா தடைகளையும் தாண்டி போகும். அது எதையும் பெருசாக எண்ணாது. இவைகள் எல்லாம் அன்பு இல்லாத பட்சத்துல தான் ரொம்ப பிரச்சனைகள். அன்பு தடைகளை தாண்டி செல்லும். அதான் இந்த பெண்மணி இயேசு மீது கொண்ட அந்த அன்பின் நிமித்தமாக தனக்கு இருந்த எல்லா தடைகளையும் அவள் தாண்டி போகிறாள். எனவே நான் இன்றைக்கு எங்களை பார்த்து நான் கேட்க வேண்டும், நீங்களும் கேட்கணும். எனக்குள்ள அந்த அன்பு இருந்தா நான் இந்த தடைகளை தாண்டி போவேன். எனக்கு அன்பு இருக்கா? குடும்ப வாழ்ல வார தடைகளை நான் தாண்டி போற அளவுக்கு என்னோட உள்ளத்துல அன்பு இருக்கா? இரண்டாவது காரியம், உண்மையான அன்பு இருக்குமே என்றால் அந்த அன்பு பெருமதியை பற்றி யோசியாது. ஒருபோதும் பெருமதியை யோசியாது. அது அன்பு இருக்குமே என்றால் அது பெருமதியை யோசியாது. நீங்க பாருங்க, அந்த பெண்மணி, அது யாராகவும் இருக்கலாம், அவள் இந்த பெண்மணி நலதம் என்று சொல்லப்படுகிற பெரிய பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுவினுடைய பாதத்தில் ஊத்தி உடைக்கிறார். அப்ப அவங்க கேட்கிறாள், அங்கே யூதாஸ் காரியத்தை கேட்கிறாள். அங்க இயேசுவை பார்த்து, ஆண்டவரே இந்த பெண் இந்த காசை வீணாக்குறாள். அதாவது இதெல்லாம் வித்து தரித்திரருக்கு கொடுக்கலாம், ஏழைகளுக்கு கொடுக்கிற காசு. சிறப்பாக இன்றைய நாளில அந்த நலத்தின் பெருமதி வேத வல்லுநர்கள் சொல்லுவார்கள் 6 லட்சம் ரூபாய். மிகப்பெரிய பொறுமதியான ஒரு நாள். 6 லட்சம் ரூபாய் தைலத்தை கொண்டு வந்து அதாவது பாதத்துல ஊத்தி உடைச்சு ஏன் செய்கிறார்? எனவே அன்பு ஒருபோதும் ஒரு பெருமதியை யோசியாது. எனவே உண்மையான அன்பு உங்களுக்கு இடத்துல ஒருவர்கள் இருக்கும் என்றால் நாங்கள் அதை பணத்துக்குள்ள அடக்க மாட்டோம், பொருளுக்குள்ள அடக்க மாட்டோம், எதற்குள்ளேயுமே அடக்க மாட்டோம். அது பெருமதியை பற்றி யோசியாது. அநேக வேளைகளில் நாங்கள் பார்க்கிறோம், எங்களிடத்துல இந்த உண்மையான அன்பு இல்லாத சந்தர்ப்பத்தில குடும்ப வாழ்ல அநேக பிரச்சனைகள் வரும். பெருமதியில, பணப்பெருமதி அல்ல, பொருளாதார பிரச்சனை வரும், கஷ்டம் வரும். எனவே நாங்கள் எதையும் பெருமதியில சிந்திக்க வழி கிடைக்க அங்க பிரச்சனை. இதன் பெருமதி என்ன, அதன் பெருமதி என்ன, எல்லா காரியங்களையும் பெருமதி அடித்தளத்திலே சிந்திக்கிற போது பெரிதான ஒரு பிரச்சனை. ஆனா உண்மையான அன்பு ஒரு இடத்துல இருக்கும் என்றால் அது பெருமதியை பற்றி யோசிக்க மாட்டோம். அந்த பெண்மணி எப்படி இயேசு மீது கொண்டிருந்த அன்பின் நிமித்தமாக எல்லாம் கொண்டு வந்து அதை பாதத்தில் வைத்து அவள் அனுபவித்தாலும், அதுபோல நாங்களும் இன்னும் ஒருவரில் எங்களுக்கு உண்மையான அன்பு இருக்கும் என்றால்
பெருமதியை பற்றி ஒருபோதும் யோசிக்க மாட்டேன். அன்பில்லாத பட்சத்துல தான் நான் பெருமதியை யோசிப்பேன். நான் செய்யறதால என்ன பிரயோசனம் எனக்கு? இந்த நேரத்தை உன்னோட செலவு செய்யறதுல என்ன பிரயோசனம்? நானே பெருமதியை பற்றி யோசிப்போம். அன்பு இல்லாத பட்சத்துல ஏசுவோம். எங்களுடைய பிள்ளைகள் பெற்றோர்கள் பிள்ளைகளை ஏசுவாங்க. அன்பு குறைஞ்சு குலப்படி செய்ய உன்னை பெத்தனை கண்ட தென்னம்பிள்ளையை நட்டிருந்த அவ்வளவு பிரயோசனம். அப்பா என்ன பார்த்து சொன்னார், உனக்கு மேத்ஸ் ஃபெயில். அப்புறம் நான் பாஸ் பண்ணிட்டேன். அப்பா சொன்னார், என்ன செலவுதான் பிள்ளை வளர்ச்சி. கோவம் வந்துட்டு அன்பு குறைஞ்சிட்டு. அன்பு குறைஞ்சா வார்த்தைகள் கணக்க வரும். எனவே அதான் பார்க்கிறோம். முதலாவது குடும்ப வாழ்ந்த ஆரம்பத்துல அவர் பேசுவதை அவள் கேட்பார். பின்னர் அவள் பேசுவதை அவர் கேட்பார். நாட்கள் செல்ல செல்ல அன்பு குறைய குறைய அவரும் அவளும் ஏசி பேசுவதை அக்கம் பக்கத்தான் கேட்பாங்க. உண்மைதானே? எல்லா இடமும் தான் கஷ்டம். எனவே எப்பொழுது அந்த அன்பு குறைவடைந்து போகிற போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் வார்த்தைகள். எனவேதான் இன்னும் ஒரு சொல்லுறாரு, மனிதனின் நோக்கமும் மனுஷியின் நோக்கமும் முரண்பட்டதன் விளைவால் பானையும் சட்டியும் உடைபடும் காட்சியும் பாவமும் நிகழ்கின்றது. அடி உதை வாழ்க்கைகள் அவர்களின் வாழ்க்கையில் படிகளாய் திகழ்கின்றன. ஒரு பாட்டு. பானை சட்டியெல்லாம் உப்ப இல்லை, எவசில்வ பிளேட்டுகள்லாம் இருக்கு. எரிஞ்சா பெரிய சத்தம் வரும். மண்பானைனாலும் எரிஞ்சா டொம்மன் உடைஞ்சிடும். இப்ப பெரிய சத்தம், பெரிய சத்தம். இதெல்லாம் எனக்கே கஷ்டமா இருக்கு. நாங்களும் செய்கிறவங்க தான், நாங்களும் மனிதர்கள் தான். எனவே எந்த அளவுக்கு நாங்க பார்க்கலாம், அந்த அளவுக்கு நாங்க இந்த அன்பை நாங்க பார்க்கிறோம். பெருமதி அன்பு இருந்தால் பெருமதி குறைக்க இதான் நடக்கும். அன்பு இந்த பெருமதி குறைஞ்சு போனா இதான் நடக்கும். ஒரு தம்பதியினர் கார்ல போய்கொண்டிருக்கீங்கள, மனைவி பார்த்து சொன்னாராம் கணவனை பார்த்து, முதல் நாங்கள் ஆரம்பத்துல திருமணம் செய்யல 2 பேரும் ஒரே நெருக்கமாக இருந்தோம் இந்த காரில். இப்பொழுது 10 வருடமாக போய்விட்டது. பாருங்கள், நான் இருக்கிற தொலைவை பாருங்கள், நீங்கள் இருக்கிற தொலைவை பாருங்கள். இந்த அளவுக்கு எங்க குடும்ப வாழ்க்கை அன்பு குறைஞ்சிட்டது என்று சொன்னார். அப்ப கணவன் பார்த்து சொன்னாரா, கொஞ்சம் மட்டும் யோசிச்சு கொண்டு, நான் இருந்த இடத்துலதான் நான் இருக்கிறேன், இந்த ஸ்டியரிங்ல தான் நான் கார் இருக்கிறேன். காரை உடைக்கிற அந்த ஸ்டியரிங்ல தான் இருக்கு. அன்றைக்கு பிடிச்ச ஸ்டியரிங் தான் இன்றைக்கு தான் பிடிச்சிட்டு இருக்கிறேன். யார் தூர போனதுன்னு யோசிச்சு பாரு. எனவே இந்த கிறிஸ்தவ வாழ்வுல இந்த அன்பை பற்றி நாங்க யோசிக்க, இந்த அன்பு உண்மையான அன்பு இருக்குமெண்டா எந்த பெருமதியுமே சொல்லாங்க. பொதுவாக இந்த காதல் ஆரம்பங்கள்ல என்ன சொல்லுவோம் நாங்க பார்த்து, நான் நிலாவை கூட கொண்டு வந்து கையிலே தருவேன். ஏழுமா ஏழாது முடியாது. அவ்வளவு அன்பினுடைய வார்த்தைகள், கவிதைகளின் வார்த்தைகள். இப்ப அதெல்லாம் குறைந்த SMS இருக்கபடியா பாருங்க. அன்பு வார்த்தைகள் பாருங்க, பின்னர் வார வார்த்தைகளை பாருங்க. எனவே உண்மையான அன்பு பெருமதிய நாடா, அது பெருமதியை பற்றி யோசிக்க. மூன்றாவதும் இறுதியுமான கருத்து, உண்மையான அன்பு ஒரு இடத்துல இருக்குமே என்றால் அந்த அன்பு செயல் வடிவத்திலே நான் செய்யப்படவன். இந்த பெண்மணியை பாருங்க. இந்த பெண்மணி இயேசுவிடத்துல வந்து சொல்லல, ஆண்டவரே நான் உண்மை அன்பு செய்கிறேன் என்று அவள் அந்த பெண்மணி சொல்லல. அவள் என்ன சொல்றாள், செய்யற காரியத்தை பாருங்க. அவள் எடுத்து தைலத்தை உடைச்சு ஊத்தி தனது அன்பை செயல் வடிவிலே காண்பிக்கிறார். எனவே உண்மையான அன்பு எப்பொழுதும் செயல் வடிவிலே அது காண்பிக்கப்பட வேண்டியது ஒன்று, வார்த்தை வடிவிலே அல்ல. அநேக வேளைகளில் எங்களுடைய அன்பை நாங்கள் பார்க்கிற போது இவைகள் வார்த்தைகளுக்குள்ளே கட்டுப்படுகின்றன. வார்த்தைகளுக்குள்ள அது கட்டுப்பட்டு போகும். செயல் வடிவில போய் ரொம்ப கஷ்டமா இருக்கு. செயல்ல நாங்கள் காண்பிப்பது குறைவாக இருக்கின்றது. ஆனா இந்த பெண்மணி தனது அன்பை செயல் வடிவில காண்பிக்கிறார். செயல் வடிவில இடத்துல இருந்த பணத்தை எடுத்து, மிக பெருமதியான பணம் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு வந்து தைலத்தை வாங்கி உடைத்து எல்லாத்தையும் ஒரு செயல் வடிவில காண்பிக்கிறதை பார்க்கிறோம். அநேக வேளைகளில எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அந்த அன்பை பார்க்கிற போது
அது வார்த்தையில தான் கட்டுப்படுகின்றது. அது யாரோட இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் எதுவாக இருந்தாலும், பிள்ளைகள் பெற்றோர், கணவன் மனைவி, மனைவி கணவன், இந்த உறவுகளை நாங்க பார்க்கிற போது வார்த்தைகளில் இருக்கிற அன்பு தான் அதிகம், செயல்ல குறைவு. அதுலதான் அநேக பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. எங்கள் அன்பு, உண்மையான அன்பு, அது செயல் வடிவத்தை நாடும். ஏதாவது செய்ய வேண்டும் என்று எப்பொழுதும் சிந்திக்கும். எனவே அவ்வாறான சிந்தனை இல்லாத பட்சத்துல அங்கு அர்த்தம் அது உண்மையான அன்பு இல்லை. உண்மையான அன்பு இருக்கும் என்றால் அதை செயலை செய்ய, காரியத்தை செய்ய அது தூண்டும். அது அதிகாரத்தோடையும் பயத்தோடையும் அது வராது. அது அன்புல வந்து அந்த காரியங்களை செய்ய தூண்டக்கூடியதாக இருக்கும் உண்மையான அன்பு. ஒரு முறை ஒரு கணவனும் மனைவியும் பலஸ்தீனா தேசத்துக்கு போனார்கள். சுற்றுலா பார்க்க பலஸ்தீனா தேசத்திலே சுற்றி பார்ப்பதற்கு அவர்கள் போனார்களாம். போன இடத்துல அந்த வழிநடத்தினவர் சொன்னாராம், இந்த பாருங்க, இந்த இடம் தான் ஆண்டவர் இயேசு மரித்து 3 நாள்ல உயிர்த்தெழுந்த பூமி. இங்கேதான் ஆண்டவரை அடக்கம் பண்ணார்கள். இப்பொழுது கல்லறை மாத்திரம் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். இந்த இடம் புனிதமானது. 3 நாளைக்குள்ளே உயிர்த்தெழுந்த நிகழ்ச்சி இங்கு நடைபெற்றது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிற போது அந்த கணவன் அந்த வழிநடத்துவரை பார்த்து சொன்னாராம், ஐயா, இந்த இடத்துல மட்டும் இந்த மனுஷன் மறைச்சிடக்கூடாது, இந்த இடத்துல மட்டும் இந்த மனசு மறைச்சிடக்கூடாது. மறைச்சாலும் 3 நாள்ல மறுபடியும் உயிர்த்தெழுந்துருவாரு. 3 நாள்ல உயிர்த்தெழுந்து விட்டா பிரச்சனையாக போய்விடும். எனவே அந்த உண்மையான அந்த அன்பினுடைய தாற்பயம் என்ன? அநேக வேலையில நாம பார்க்கிறோம். இந்த திருமணத்தை கொண்டாடுறது சொல்லுவாங்க. திருமணம், ஐயா 10 வருஷம் கொண்டாடுறேன் ஐயா, 10 வருஷம் திருமண நிறைவுனா கொண்டாடுகின்ற போது கருத்து ஒரு நண்பர்களை அழைத்திருந்த 10 வருஷம் திருமணம் கொண்டாடுகின்ற போது நான் அவர் போயிருந்தேன். சொன்னா, ஃபாதர், நான் இந்த 10வது வருஷம் ஐயா கொண்டாடுறேன். என்னடா கொஞ்சம் சொல்றேன் இல்லையா, இந்த 10 வருஷமா நான் வாழ்ந்திருக்கேன் என்று எண்ணி பார்க்க எனக்கு இதை கொண்டாடவனும் போலதான் இருக்கு ஐயா, கொண்டாடவனும் போலதான் இருக்கிறது. பார்க்கிற போது இது பெரிய பெரிய கஷ்டமானது. ஏன்னா அன்பு அடிக்கடி குறைவடைந்து கொண்டு போகின்ற ஒரு உலகில தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பு எப்பொழுதும் பெருமதியை நாடுகின்றது, பெருமதியை நாடு. சிறப்பாக அதாவது எங்களுடைய தேசத்தில் அது குறைவு. இங்கிலாந்து தேசத்துல நீங்க பார்த்து மேல தேசங்கள்ல பார்த்தா அந்த மேல தேசங்களில கணவன் மனைவி 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு நீண்ட காலம் வாழ்றதே அங்க பரிசு கொடுப்பாங்க. ஒரு முறை ஒரு குடும்பத்திற்கு 50 வருடம் அவர்கள் கணவனும் மனைவியுமா வாழ்ந்திருந்தார்கள் என்று சொல்லி அவர்களை கௌரவித்து பரிசு கொடுத்தாங்க. எனவே அப்பொழுது அந்த பேப்பர் ரிப்போர்ட்டர்ஸ், அந்த செய்தி எடுக்கிறவங்களா வந்தாங்க. வந்து கேட்டாங்க, ஐயா, நீங்க 2 பேரும் 50 வருடங்களா வாழ்ந்திருக்கிறீங்களே, இதுக்கான ரகசியம் என்ன என்று கேட்ட போது மனைவி சொன்னாரா, அது பெரிய ஒரு ரகசியம் இல்லை, நான் சொல்றேன் என்று சொல்லி சொன்னாரா. நாங்கள் திருமணம் முடித்து குதிரையில 2 பேரும் கணவனும் மனைவியுமா நான் போய் கொண்டிருந்தேன். அந்த குதிரை திடீரென்று முதலாம் தரம் அந்த பள்ளத்துல சறுக்கி விழுந்துட்டு. அப்ப இந்த கணவன் அவரை பார்த்து, குதிரையை பார்த்து சொன்னா, இது உனக்கு முதல் தரம். மறுபடியும் குதிரையில ஏறி 2 பேரும் போய் கொண்டிருக்கிற போது அது இன்னும் ஒரு இடத்துல சறுக்கி விழுந்து விட்டது மறுபடியும். அப்பொழுது கணவன் சொன்னாரா, இது 2ஆம் தரம். மறுபடியும் ஒரு குதிரையில ஏறி போகின்ற போது இன்னும் ஒரு பள்ளத்திலே குதிரை சறுக்கி விழுந்த போது கணவனாருக்கு கோபம் வந்து விட்டது. தனது துப்பாக்கியை அவர் எடுத்து குதிரையை அந்த இடத்திலேயே சுட்டு விட்டார். இதுதான் என்னுடைய திருமண ஆரம்ப அனுபவம். எனவே நான் குடும்ப வாழ்வை ஆரம்பித்து ஒரு வருடத்துக்குள்ளே அவருக்கு உணவு சமைத்து கொடுக்கின்ற போது சற்று உப்பு அதிகரித்து விட்டது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து சொன்னார், இது முதலாம் முறை. இன்னும் ஒரு நாள் நான் அதாவது ஒரு இடத்திலே சென்று விட்டு சற்று நேரம் தாமதித்து வந்து விட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், இது உனக்கு 2ஆம் முறை. எனவே 3ஆம் முறை எனக்கு என்ன அடைமன்றம் என்று எனக்கே தெரியும். ஆகவே அந்த நாளிலிருந்து இன்று வரை அவர் சொல்றபடியே நான் செய்வேன்.
இதுல போய் என்ன இதுலதான் இருப்பார், அதுல ரெண்டு அதுதான் இருப்பார், அப்படி இருந்தா இப்படிதான் இருப்பார். இந்த சாரி தான் கட்டணும்னு அதான் செய்யல, ஒன்றுமே நான் செய்யல. அதனாலதான் நான் 50 வருஷமா வாங்க. இது உண்மையான அன்பு இல்லை. எனவே இது பெருமதியை நாடுகிற அன்பு. எனவே அன்புள்ளங்களே, குடும்ப வாழ்வு என்பது இலகுவானதில்லை, அது மிகவும் கடினமானது, லேசானதில்லை. அது ஒவ்வொரு நாளும் நாங்கள் படிக்கிற ஒரு பாடம், ஒரு நாளும் நாங்கள் படிக்கிற ஒரு பாடம் தான் இந்த குடும்ப வாழ்வு. யாருமே சொல்லிவிட முடியாது நான் குடும்ப வாழ்வு மட்டுமல்ல படித்துவிட. பல்கலைக்கழகம் படிக்கிற ஒரு பெரிய ஒரு கல்லூரி, குடும்பம் என்பது படிக்கிற பெரிய கல்லூரி. இந்த கல்லூரிக்குள்ள இருக்க வேண்டிய பிரதானமான காரியம் தான் இந்த அன்பு. எனவே இந்த அன்பு இருக்கிற போதுதான் அதாவது சிறப்பாக இந்த குடும்பம் வளர்ச்சி அடையும். இந்த அன்பு எங்களுக்குள்ள இருக்கும் என்றால் நாங்கள் எந்த தடைகளையுமே தாண்டிப்போம். அது எந்த தடையா இருக்கலாம், அது பொருளாதார தடையா இருக்கலாம், சமய தடையா இருக்கலாம், சமூக தடையா இருக்கலாம், ஆண் பெண் தடையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா, எந்த தடையையும் உண்மையான அன்பு இருந்தா அது தாண்டி போகும். அது பிள்ளைகளை பற்றி எல்லாம் யோசியாது, அது பரவாயில்லை, அது பரவாயில்லை, இது பரவாயில்ல பேசும். அதாவது அல்லது பிரச்சனை தான் எல்லாம் சொல்லுவாங்க. தமிழ்ல ஒரு பழமொழி, வேண்டா பொண்டாட்டி கைப்பட்டாலும் குற்றம் கால்பட்டாலும் குற்றம், பொதுவா சொல்லுவ பழமொழி. எனவே இதுதான். ஆனா எல்லா அன்புன்றது இருக்கும் என்றால் அது எல்லா தடையும் யோசிக்கும். கைப்பட்டாலும் குற்றம் வராது, கால்பட்டாலும் குற்றம் என்று சொல்லாது, நல்லா தான் இருக்கு. ஏன்னா அன்பின் மைய குடும்பம். இந்த உண்மையான அன்பு இருக்கும் என்றால் அது ஒருபோதும் பெருமதிய அன்பு நாடா, எந்தையும் பெருமதியில அன்பு யோசிக்காது. அதாவது இந்த பெருமதி என்ன, சீதனம் கேட்காது உண்மையான அன்பு, காசை கொண்டு வான்னு சொல்லாது, அதெல்லாம் பெருமதியில நாடாது. பெருமதி அந்த அன்புக்குள்ள பெருமதிய நாடாது, கஷ்டம். நான் திருச்சபையில பணி செய்த ஒரு திருச்சபைக்கு முன்னால ஒவ்வொரு நாளும் கணவனுக்கு மனைவிக்கு முன்னால பெரிய சண்டை. திருமணம் செய்து அவர்கள் 6-7 வருடங்கள் இருக்கிறது, 2 பிள்ளைகளும் இருக்கிறது. பாவம். ஒரு நாள் அவர் கணவனார் அந்த திருவு பலகையா, நீங்கள் எப்படி சொல்லி தேங்காய் திருவுற அந்த பலகையால் அடிச்சு மனைவியை காயம். இரவு 10:30 மணி 11 மணி வரை அவன் கதவை தட்டார் அந்த பெண்மணி. நான் திருமணம் செய்யவில்லை. அப்பொழுது ராணுவத்தினரும் இருப்பாங்க. நான் பயத்துல தான் யார் யாருன்னா இந்த பெண்மணி. ஓகே, மண்டை உடைந்து ரத்தம் வருகிறது பாருண்டா, என்ன செய்யறேன் டாக்டரா, பரவாயில்லை, திறந்து என்னிடத்துல இந்த ஸ்பிரிட் அதெல்லாத்தையும் கொடுத்து மருந்தை கட்டிட்டு அவ சேர்ச்சியில் மாதிரில சேர்ச்சியில் நிற்கிறான். எங்க வீட்டையே போய் நில்லுங்க. ஒரே சண்டை. என்ன சண்டை? சீதனம் தான். திருமணம் செய்து 6-7 வருடத்துக்குள்ள என்ன சீதனங்க, காசு கேட்க பிரச்சனை. ஏன் அன்பு குறைய அன்பு பெருமதியை நாடு. 3வது மிருதியமாக அன்பளவனே, அன்பு செயலை நாடுகின்றது. அன்பு ஒருபோதுமே உண்மையான அன்பு வார்த்தைக்குள்ள இல்லை, அது செயலுக்குள்ளே தங்கி இருக்கு. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அதுதான் உண்மையான வழிபாடு. எங்கே அன்பும் நட்பும் இருக்கிறதோ அங்கே இறைவன் இருக்கிறார். எனவே என்னுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ள அன்பும் நட்பும் இருக்கிறதா? அங்கே இறைவன் இருக்கிறாரா? நான் தடைகளை தாண்டி செல்கிறேனா? பெருமதியை தாண்டி செல்கிறேனா? என் அன்பை செயல்களுக்குள்ளே காண்பிக்கிறேனா? ஆண்டவர் தாமே இந்த அன்பின் அடித்தளத்தில் எங்கள் குடும்பங்கள் கட்டப்படும். அன்புக்கு விரோதமாக எழுகின்ற ஒவ்வொரு சோதனைகளிலும் இருந்து நாங்கள் மீண்டு போக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளையும் ஆசியை தருவாராக ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் உள்ள இயேசு சுவாமி, நீர் அருமையாக தந்திருக்கிற இந்த ஓய்வு நாள் காலை பொழுதுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, மறுபடியும் எங்கள் குடும்பங்களை பற்றி நாங்கள் சிந்திக்க தேவரீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாவிகள். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே குடும்ப வாழ்வுக்குள்ளே விழுந்து போகின்றோம். ஆண்டவரே, பல்வேறுபட்ட சோதனைகளுக்குள்ளே கட்டுப்படுகின்றோம். ஆண்டவரே, இதனால் எங்கள் குடும்பங்கள் சின்னாபின்னமாக்கப்படுகிறது. பெற்றோர்களுக்கு விரோதமாக பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோர்கள், கணவனுக்கு விரோதமாக மனைவி, மனைவிக்கு விரோதமாக கணவன், ஏராளமான
குடும்பங்கள் ஆண்டவரை இன்று நீதிமன்றங்களிலே விவாகரத்துக்காக கோருகின்ற ஒரு சூழலிலே நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. இந்த சீர்கேடான நிலைகள் திருச்சபைகளுக்குள்ளும் நுழைந்து விட்டன. இவைகள் வேதனைகள் ஆண்டவரே. நீர் இவர்களை பார்த்து சந்தோஷப்படுகிற ஒரு கடவுள் இல்லை ஆண்டவரே. நீர் உமது குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிலே அனுப்பி அன்பை எங்களுக்கு பரிசாக தந்தீர் ஆண்டவரே. அவருடைய குமாரனை உம்முடைய குமாரனை எங்களுக்காக மறிக்க வைத்து உம்முடைய அன்பின் பெருமதியை எங்களுக்கு நீர் காண்பித்தீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த அன்பை எங்கள் குடும்பங்களுக்குள்ளே நாங்கள் காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யும். அன்று ஆண்டவரே அந்த பெண்மணி உன் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக எல்லா தடைகளையும் தாண்டி உம்மிடத்திலே வந்தாள் ஆண்டவரே. உன் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக பெருமதியை குறித்து அவள் சிந்திக்கவில்லை. அந்த அன்பை செயல் வடிவத்திலே காண்பித்தார். அதே போல ஆண்டவரே எங்கள் குடும்பங்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் மீது இருக்கிற அன்பை மற்றவர்கள் மீது பாராட்ட எங்களுக்கு உதவி செய்யும். அன்பை செயல் வடிவிலே காண்பிக்க உதவி செய்யும். அன்புக்கு பெருமதியை நாங்கள் நிர்மாணித்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். விசேஷமாக இன்று இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். நீரே அவர்களோடு கூட இரும் ஆண்டவரே. பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த கேட்ட இந்த வார்த்தைகள் பெருமதியானவைகள் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்களோடு பேசட்டும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய இந்த வார்த்தைகள் எங்களை ஊடுருவி தாக்கட்டும் ஆண்டவரே. வாழ்வில் மாற்றங்களை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. அப்படி செய்ய போறபடியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கு தந்து மீட்பர் இயேசுவின் பாதம் பணிந்து தாழ்மையோடு ஜெபம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.